I'm grateful to you for this lifetime, Pradeep. சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் ஒரு சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்களோட ஃபேனா நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகரா நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சேரும் போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாரா வந்து மாறுவாங்க. And I sincerely feel that Pradeep is a star material where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவர் அந்த கேரக்டர் எப்படி பிளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதா இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா நான் என் ஸ்கிரிப்ட் டைம்ல கூட நான் நிறைய அஸ்வத்தோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் ஒரு ஈகோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஹி இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் சாங்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லையுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட் அந்த மாதிரி ஒரு நிறைய இது. இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் யூரோப் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணை சாங்ல வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவில இருக்கிறவங்கள காயிடு அண்ட் அனுபமா, there's a very nice cast. and லியானோட ஒர்க் பண்றது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போ நான் ஒரு வேர்ட் சொன்னா ஒரு கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டுல என்ன எதுவுமே என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது என்ன வேர்டு சார்? இல்லை நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டாதடி தானே இருந்துச்சு, அது ஃபிலிம் காட்டாதடின்னு வச்சுக்கலாம். அது ஏன் திமிரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸ்ல தான் தெரிஞ்சது திமிரு காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டும் மாற்ற மாட்டீங்களன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை. அப்புறம் லிரிக்ஸ், இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதும்போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும்போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன். சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட், என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டே ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு, சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போ சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது, மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம நீ எவ்வளவு நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் அது ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு. சரி அப்ப இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே டே நீ நல்லா தான்டா எழுதுற, நீ எழுதுற அப்படின்னு அவரு தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம் கரெக்ட். ஆமால அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது அதுல வந்து ஒரு ஃபீல் கரெக்டா, அதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோம் ஏது எழுதுறோம், இப்ப எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும், பட்டாசு கொளுத்தாம எல்லாம் சார். ஓகே, எனக்கு ஒரே டவுட் விக்கி சார், இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டு. ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும் போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலா அந்த சாங் இந்த எல்லாமே இனிமே பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கையில படமே கிடையாது. அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ இதுலயும் வந்து இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன், தலை இந்த உங்க இது அப்போ ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும்,
வரும்போது அந்த பாட்டு வரும். அப்ப நீங்க வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஏறிவான்னும் போது நீங்க அப்படியே ஏறி வருவீங்க. அப்படி ரெண்டு பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் லிரிக்ஸ். ஒரு டிரெக்டர் டு டிரெக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது. பட் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷுவர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும். அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வாட்சஸ் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். This is my first event. I'm very nervous, but I'll try my best. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga work panna எனக்கு புரிஞ்சது. He is super talented, very friendly, so professional. And he's a director, he's a writer, he also sings well. He's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better every day. So thank you so much for being an amazing co-star. Kadisiya, நம்ம தமிழ் மக்கள், உனக்கு தமிழ் சினிமா பற்றி முன்னாடி தெரியாது. What I understood today or now while working in the film is தமிழ் மக்கள் ரொம்ப அன்பை காட்டுறீங்க. And thank you so much for the love. I want to keep that love towards me, and I would like to give that love back through my films. ரொம்ப நன்றி. ஸ்க்ரீன்ஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நம்ம இந்த ஊருக்கு வர ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கோம். அவ்வளவு எஃபர்ட் போட்டு பேசுறாங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. தேங்க்யூ சீரியஸ்லி. அவ்வளோ ஸ்வீட்டா நிறைய. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எவ்ரி ப்ரொடியூசர் ஒரு ட்ரீம் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டுடியோ தான். ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஐடியா இருக்கா மேம்? இல்லை அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ் அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ மேம். அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யார் மேம் போடலாம்? எங்க படத்துல லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்ல மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்ன லியோன் ஜேம்ஸ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட ஓகே அந்த ட்ரக் ஓகே. சோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லா ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகேயா, அதுக்கு யாரு இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஓகே. Third department, how to succeed in life. பேசினாலே அப்படியே புல்லரிக்கு மோட்டிவேஷன். I think Pradeep and Ashwath. Wow. ரெண்டு பேருமே both of them இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். Family subject, proper family subject. Atlee. Oh, yeah, okay. Nice.
சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி ட்ராவல் ஆகணும் என்றது எங்கள் ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயே வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். தேங்க்யூ சார். வேற லெவல் எனர்ஜி சார். தேங்க்யூ. இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. சார் பட் ஆனா 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசா அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவாரு, என்னுடைய கம்பெனி எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவாரு. ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் சோ அன்ஃபேர். இட் இஸ் சோ அன்ஃபேர். இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்றது நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள். அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங். அவ்வளோதான். ஐ எம் கெட்டிங் போர்ட். ஐ எம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்க பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்கே காட்டுறீங்க. சார் வருது ஓகே சார். நீங்க இப்ப ட்ரெயிலர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு. ஏய், இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க ஏதாவது நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சேன்டா. டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல. இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ சார். சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் சார். Thank you so much. இல்ல சார். முதல்ல
உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உன்னை ரசிச்ச எனக்கு எது வேணும், உன்னை நேசிச்ச எனக்கு எது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. எப்பேற்பட்ட வரிகள். ஸோ வேற என்ன பாட்டு? ஆமாம், எஸ்டிஆர் சார். தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடித்து சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ. நான் எப்பவுமே ஒரு ப்ரோன்னு கூட சொல்கிறாரு என்ன. ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணு முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி, அதனால ப்ரோன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்கிறான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறான், அரியர் மாசு இல்லை, படித்தாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து, நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது.